ஏம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் வெள்ளச்சோறு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தி போட்டிருக்கு காலையிலே. காலைக்கு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சோறு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மத்தியானம் கொடுத்து விடணும் பற்றிலாம், அதனால தான் காலையிலே பொங்கியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டலும் நேரத்தை வந்து காளான் வாங்கினேன். காளானும் சேர்ந்து தான் வந்து குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். ஏன் வந்து இவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி முங்குற அளவுக்கு ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்படி தண்ணியாக வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அப்படி பிடிக்காது. நான் தொக்கு மாதிரி சாப்பிடுவேன்னா, அதனால கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற முன்னாடி தொக்கை கொஞ்சம் எடுத்துட்டு இது சோத்துலேயும் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்கா. இது எப்படி நமக்கு சாப்பாடு சாப்பிடும்போது மத்தியானத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இன்றைக்கி வந்து நான்வெஜ்லாம் எதுவும் எடுக்கலை. இதை வச்சு இன்றைக்கி ஒப்பேத்திக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கடுங்காப்பி தான். தேங்காய் அரைச்சி ஊற்றுனது வந்து கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும், அவ்வளோதான். சரி.